السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் நமது உசூலு தஃப்சீர் உடைய வகுப்பை ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த வகுப்பை இறுதி வரைக்கும் சிறப்பான முறையிலே பூரணப்படுத்துவதற்கு அருள் புரிவாராக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் உசூல் தஃப்சீரை பற்றி பேசும் பொழுது இதனை போன்ற இன்னும் சில பிரயோகங்களும் இருக்கின்றன. உதாரணமாக உலூமுல் குர்ஆன். உலூமுல் குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆனுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களும் உலூமுல் குர்ஆன் என்பதாக சொல்லப்படும். குர்ஆனுடன் சம்பந்தப்படக்கூடிய அனைத்து விடயங்களும் அனைத்து கலைகளும் உலூமுல் குர்ஆன், குர்ஆனிய கலைகள் என்பதாக அழைக்கப்படும். அடுத்ததாக உலூமுல் ஆயா என்பதாக சொல்லப்படும், அல்லது உலூமுத் தஃப்சீர் என்பதாக சொல்லப்படும். அது என்னவென்று சொன்னால், குர்ஆனை விரிவுரை செய்வதற்காக, அல் குர்ஆனுக்கு விரிவுரை வழங்குவதற்காக தேவைப்படக்கூடிய அனைத்து விடயங்களும் அதிலே உள்ளடங்கும். இதுதான் உலூமுத் தஃப்சீர். அடுத்ததாக மூன்றாவது ஒரு விடயம்தான் உசூலு தஃப்சீர் என்று சொல்வது. உசூலு தஃப்சீர் என்று சொன்னால் என்ன? அது தஃப்சீர் கலையின் அடிப்படைகள். உலூமு தஃப்சீர் என்று சொன்னால் அடிப்படை இல்லாத விடயங்களும் அதிலே உள்ளடங்கலாம். தஃப்சீருக்கு தேவைதான், ஆனால் அடிப்படை அல்ல, அடிப்படையான விடயங்கள் அல்ல. ஆனால் உசூலு தஃப்சீர் என்பது அடிப்படையான விடயங்கள். உலூமுல் குர்ஆனிலும் தஃப்சீருக்கு தேவைப்படாத விடயங்களும் அதிலே உள்ளடங்கலாம். உலூமுல் குர்ஆனிலே தஃப்சீர் செய்வதற்கு, குர்ஆனை விரிவுரை செய்வதற்கு தேவையற்ற விடயங்களும் அதிலே உள்ளடங்க முடியும். உதாரணமாக தஜ்வீதுக்கும் அல் குர்ஆன் விரிவுரைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதே போல் சில வசனங்களை எவ்வாறு மொழிவது, கிராத்கள், இல்முல் கிராத்திலே சில பகுதிகள் இருக்கிறது. ஒரு எழுத்தையும் எப்படி வளைத்து மொழிவதா நேராக மொழிவதா என்பது போன்ற சில விடயங்கள் இருக்கின்றன. அவைகள் உள்ளடங்க மாட்டாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அது குர்ஆனுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களும் உள்ளடங்கக்கூடிய கலை தான் உலூமுல் குர்ஆன். உலூமு தஃப்சீர் என்பது தஃப்சீருடன் சம்பந்தப்படக்கூடிய அனைத்து விடயங்களும் உள்ளடங்கும். ஆனால் அவற்றில் அடிப்படைகள், அதே போல மேலதிகமான விடயங்கள் என்பவை உள்ளடங்கி இருக்கும். ஆனால் உசூலு தஃப்சீர் என்பதிலே அடிப்படை விஷயங்கள் அனைத்து, எப்பொழுதும் அல் குர்ஆனை நாம் தஃப்சீர் செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை உள்ளடக்கியதால் உசூலு தஃப்சீர். இன்றைய நமது பாடத்திலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், இந்த உசூலு தஃப்சீர் என்பதனுடைய வரைவிலக்கணம் என்ன, அதிலே உள்ளடங்கக்கூடிய விடயங்கள் என்ன, அது எவ்வாறு உருவாகியது, அதனை கற்பதனுடைய நோக்கம் என்ன, அதே போல் இந்த உசூலு தஃப்சீர் என்ற கலைக்கு அறிஞர்கள் ஆற்றியிருக்கும் பங்களிப்பு என்ன என்பது போன்ற முக்கியமான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் 5 தலைப்புகளை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக உசூலு தஃப்சீர் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், எப்பொழுதும் ஒரு கலையை பற்றி நாம் பேசும் பொழுது, ஒரு வார்த்தைக்கு வரைவிலக்கணம் நாம் வழங்கும் பொழுது அதனுடைய ஒவ்வொரு பகுதியாக அதற்குரிய வரைவிலக்கணத்தை வழங்கிவிட்டு அதற்கு பின்னால் முரக்கமாக அந்த 2 வார்த்தைகளும் இணைக்கப்பட்டு
அந்த வார்த்தைக்குரிய வரைவிலக்கணத்தை நாம் சொல்வோம். உதாரணமாக உசூல் தஃப்சீர் என்பதிலே 2 வார்த்தைகள் இங்கு அடங்கி இருக்கின்றன. ஒன்று உசூல், இன்னும் ஒன்று தஃப்சீர். உசூல் என்பதனுடைய வரைவிலக்கணம் என்ன, தஃப்சீர் என்பதனுடைய வரைவிலக்கணம் என்ன, அதற்கு பின்னால் அந்த இரண்டையும் நாம் இணைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வரைவிலக்கணம் என்ன என்பதை வழமையாக அறிஞர்கள் குறிப்பிடுவது வழக்கம். எனவே அந்த அடிப்படையில் நாம் முதலாவதாக அல் உசூல் என்று சொன்னால் என்ன அடிப்படைகள், அதற்கு நாம் பெரிதாக தனியாக வரைவிலக்கணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தஃப்சீர் என்று சொன்னால் என்ன என்று பார்த்தால் அதனுடைய மொழி அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் அது தெளிவுபடுத்துதல் என்ற அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. எந்த ஒன்றை தெளிவுபடுத்தினாலும் அதற்கு தஃப்சீர் என்று அழைக்க முடியும், அதனை தஃப்சீர் என்று அழைக்க முடியும். இருந்தாலும் இஸ்லாமிய பாரம்பரியத்திலே இஸ்லாமிய கல்வி கற்கக்கூடியவர்கள் அதனை அல் குர்ஆனை விரிவுரை செய்வதற்காக, அல் குர்ஆனை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அந்த வார்த்தையை பிரத்யேகமாக பயன்படுத்துவார்கள். ஹதீஸுகளை விரிவுரை செய்வதற்கும் அதனை பயன்படுத்தலாம். ஆனால் அறிஞர்கள் அப்படி பயன்படுத்துவது வழமையில் இல்லை. பயன்படுத்தினால் மார்க்க ரீதியாக எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் பிரயோக ரீதியாக அது வழக்கத்தில் இல்லை என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஹதீஸ்கள், அதே போல் ஏனைய கவிதைகள், ஏனைய நூட்களை விரிவுரை செய்வதற்காக வேண்டி நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஷரஹ் என்ற வார்த்தையைத்தான் அறிஞர்கள் பயன்படுத்துவார்கள். தஃப்சீர், ஷரஹ் இரண்டும் ஒரே கருத்து தான். ஆனால் எதனை நாம் விரிவுரை செய்கிறோம் என்பதை பொறுத்து அந்த வார்த்தை பிரயோகத்தை இஸ்லாமிய உலகிலே வேறுபாடாக பயன்படுத்தப்படும். இப்பொழுது இந்த இடத்திலே நாம் தஃப்சீர், உசூல் தஃப்சீர் என்று சொன்னால், தஃப்சீர் என்று சொன்னால் என்ன, நாம் ஏற்கனவே சொன்னோம். தஃப்சீர் என்று சொன்னாலே இஸ்லாமிய பாரம்பரியத்திலே குர்ஆனை விரிவுரை செய்வதற்காகத்தான் பயன்படுத்தப்படும் என்பதாக சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது தஃப்சீருல் குர்ஆன் என்று சொன்னால் என்ன, குர்ஆனுக்கு விரிவுரை செய்வது என்று சொன்னால் என்ன என்றால், பயானு மஆனில் குர்ஆனில் கரீம். தஃப்சீர் என்று சொன்னால் என்ன என்ற வரைவிலக்கணம் பல அறிஞர்களினால் வழங்கப்பட்டிருக்கிறது. சிலர் மிக நீளமான வரைவிலக்கணங்களை வழங்கியிருக்கிறார்கள், இன்னும் சிலர் சுருக்கமாக வழங்கியிருக்கிறார்கள். எப்படி பலர் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், விரிவுரை வழங்கும் பொழுது, அதாவது வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது, தஃப்சீருக்கு வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது தற்காலத்திலே இருக்கக்கூடிய தஃப்சீர் நூட்களை பார்த்து அதிலே உள்ள தகவல்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய வரைவிலக்கணத்தை பலர் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அது அவ்வளவு பொருத்தமான ஒரு வரைவிலக்கணம் அல்ல. ஏனென்றால் ஒரு தஃப்சீர் நூலிலே எப்பொழுதும் தஃப்சீர் சம்பந்தமான விடயங்கள் மாத்திரம்தான் உள்ளடங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அறிஞர்கள் அவருடைய காலத்துக்கும் அவர்களுடைய சூழலுக்கு ஏற்ப பல்வேறு விடயங்களை அதிலே சொல்லியிருப்பார்கள். அது குர்ஆனுடைய வசனங்களுடன் நேரடியாக சம்பந்தப்படாத விடயங்களாகவும் அது இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தஃப்சீர் என்று சொன்னால் சரியான சுருக்கமான தெளிவான கருத்து என்ன, வரைவிலக்கணம் பயானு மஆனில் குர்ஆனில் கரீம். பயானு மஆனில் குர்ஆனில் கரீம், அல் குர்ஆனுடைய வார்த்தைகளை, அல் குர்ஆனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துதல், அல் குர்ஆனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துதல், அல்லது குர்ஆன் சொல்ல வரக்கூடிய கருத்தை குறிப்பிடுதல், தெளிவுபடுத்துதல் என்பதாக நாம் சொல்ல முடியும். குர்ஆனுடைய கருத்தை தெளிவுபடுத்துவதுதான் தஃப்சீர். பயானு மஆனி கலாமில்லா என்று சொல்லலாமா என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய வார்த்தையினுடைய கருத்தை நாம் தெளிவுபடுத்துவதாக சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஏனென்றால் ஹதீஸுல் குதுஸி அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். எனவே அதனை தெளிவுபடுத்துவது, அதனை விரிவுரை செய்வது தஃப்சீரிலே அடங்க மாட்டாது. எனவே குர்ஆன் என்று சொல்வது தான் பொருத்தம், கலாமுல்லா என்று சொல்வதை விட. ஏன்னா கலாமுல்லா குர்ஆன் அல்லாத கலாமுல்லாவும் இருக்கின்றது என்பதனால். அடுத்ததாக இங்கு நாம் சொல்லக்கூடிய வரைவிலக்கணத்திலே பயானு மஆனில் குர்ஆனில் கரீம், குர்ஆனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துதல். குர்ஆன் சொல்ல வரக்கூடிய கருத்தைத்தான் நாம் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துவது தஃப்சீர் என்பதாக சொல்கிறோம். குர்ஆனில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு அரபு மொழியிலே என்ன கருத்து இருக்கிறது என்பதை சொல்லுவது தஃப்சீருடைய நோக்கமல்ல. சில வேளை மொழி ரீதியான அர்த்தம்தான் அந்த இடத்திலே நாடப்பட்டிருக்கலாம். இன்னும் சில வேளை மொழி ரீதியான அர்த்தமல்லாத வேறு அர்த்தங்கள்,
அதனுடன் மேலதிகமான வேறு கருத்துக்களும் இணைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில கருத்துக்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்ல வருகிறான் என்பதை தெளிவுபடுத்துவதுதான் இந்த தஃப்சீருடைய நோக்கமே தவிர, அந்த வார்த்தையிலிருந்து நாம் என்ன புரிகிறோம் என்பதை சொல்லுவதல்ல தஃப்சீர் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறார்கள், குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து நாம் என்ன விளக்கமெல்லாம் எங்களுக்கு விளங்க முடியுமோ அதெல்லாம் தஃப்சீர் என்பதாக நினைத்துக் கொண்டு குர்ஆனுக்கு தான் தோன்றித்தனமான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவல்ல. நாம் ஒரு அல் குர்ஆனையோ ஒரு ஹதீஸையோ நாம் எடுத்துக்கொண்டால் நாம் எப்படி அதனை அணுக வேண்டும் என்றால், இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா எதனை சொல்ல வருகிறான், நாடுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக எதனை சொல்ல வருகிறார்கள், எதனை நாடுகிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது தான் நமது கடமை. நமக்கு தேவையானவற்றையெல்லாம் அதிலே கண்டுபிடிப்பது, அதனை புகுத்துவது, அதிலே திரிப்பது ஒரு மூமினுடைய பண்பல்ல, ஒரு அறிஞருடைய பண்பல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவுபடுத்துவது தான் தஃப்சீர் என்பதாக சொன்னோம். அது அல்லாத மேலதிக விடயங்கள் தஃப்சீர் கிதாபுகளில் இருந்தாலும் அவைகள் தஃப்சீரிலே உள்ளடங்க மாட்டாது. அது அவசியம்தான், அதனை அறிந்து கொள்வது முக்கியமான விடயம். ஆனால் அது தஃப்சீரிலே உள்ளடங்குமா என்று கேட்டால் உள்ளடங்க மாட்டாது. உதாரணமாக நாம் ஏற்கனவே சொன்னோம், ஒரு வசனத்தை எவ்வாறு ஓதுவது, நீட்டி ஓதுவதா, நீட்டாமல் ஓதுவதா, அல்லது தஜ்வீத் முறைப்படி எப்படி ஓதுவது என்பதெல்லாம் குர்ஆனுடன் சம்பந்தப்பட்டாலும் அது தஃப்சீருடன் சம்பந்தப்பட மாட்டாது. அதே போல் ஒரு வசனத்தில் உள்ள ஆயத்துகளின் எண்ணிக்கை எத்தனை என்பதை சம்பந்தமான கலை, ஆயத்துகளை எவ்வாறு கணக்கிடுவது என்று சம்பந்தமான அந்த பகுதி, அதுவும் அதற்கும் அந்த தஃப்சீருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உதாரணமாக ஒரு வசனத்தில் எத்தனை ஒரு அத்தியாயத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கின்றன என்பது சம்பந்தமான ஆய்வு தஃப்சீருடன் சம்பந்தம் இல்லை, ஆனால் குர்ஆனுடன் சம்பந்தப்பட்டது. அதே போல ஆழமான விளக்கங்கள், குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதன்மையான கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் என்று பல வகையான கருத்துக்கள் இருக்கின்றன. அதாவது குர்ஆன் இந்த வசனத்தின் மூலம் முதலாக எதனை சொல்ல வருகிறது என்பது ஒரு விடயம். இரண்டாவது, அதிலே ஆழமாக அதனுடைய வசனத்தினுடைய பின்னணியில் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே நமக்கு புலப்படக்கூடிய ஆழமான விளக்கங்கள். இந்த ஆழமான விளக்கங்கள் அவைகள் தஃப்சீருடைய பாடத்திலே உள்ளடங்க மாட்டாது. மாற்றமாக அது பாபுல் இஸ்தின்பாத், இல்முல் இஸ்தின்பாத், அந்த ஆழமான விளக்கங்களை பெறக்கூடிய அந்த கலை, நுணுக்கமான விளக்கங்களை பெறக்கூடிய அந்த கலை, ஒரு கலை இருக்கிறது. அந்த கலையிலே தான் அது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்ளப்படும். உதாரணமாக நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா அபஸ என்ற அத்தியாயத்திலே 16வது வசனத்திலே என்ன சொல்கிறான், கிராமின் பரரா, சிறந்தவர்களான மலக்குமார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களை பற்றி குறிப்பிடுகின்றார். அப்போ இதை பற்றி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள், ஹுலுகுஹும் கரீமுன் ஹஸனுன் ஷரீஃபுன், அவர்களுடைய பண்புகள் அழகானவைகள், உயர்ந்தவைகள். அஹ்லாக்குஹும் அஃஆலுஹும் பாரத்துன் தாஹிரத்துன் காமிலத்துன், அவர்களுடைய அனைத்து செயல்களும் அனைத்து குணங்களும் பண்பாடுகளும் சிறந்தவை, பரிசுத்தமானவை, பரிபூர்ணமானவை வழக்குமார்களுடைய பண்பாடுகள் என்பதாக சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் என்ன சொல்கிறார்கள், இவ்வளவும் இதுவரைக்கும் சொன்ன அனைத்துமே அல் குர்ஆனுடைய வசனத்துக்கு, கிராமின் பரரா என்ற வசனத்திற்கு வழங்கப்பட்ட விளக்கம், தஃப்சீர். அதற்கு பின்னால் என்ன சொல்கிறார்கள், ومن ها هنا ينبغي لحامل القرآن أن يكون في أفعاله وأقواله على السداد والرشاد. இதில் இருந்து நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம், அல் குர்ஆனை சுமந்திருப்பவரும் தனது செயற்பாடுகளிலும் தனது சொற்களிலும் நேரான வழியிலே இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ். எனவே இந்த ஒரு குர்ஆனை சுமந்தவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற இந்த விளக்கம் தஃப்சீருடன் சம்பந்தப்பட மாட்டாது. அந்த வசனம் நேரடியாக நமக்கு அதனை சொல்ல வரவில்லை. அந்த வசனம் நேரடியாக நமக்கு சொல்ல வந்த விடயம் என்ன, மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள். எனவே அதில் இருந்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு வேலதிகமான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள், ஒரு நுணுக்கமான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். மலக்குமார்கள் யாருடைய ஏடுகளில் குர்ஆன் இருக்கிறதோ
அவர்களுடைய பண்பாடுகள் அழகானவைகளாக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும் குர்ஆனை சுமந்திருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களும் நல்லவர்களாக பண்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு மேலதிக விளக்கமாக சொல்கிறார்கள். நாம் ஆரம்பமாக சொல்லப்பட்ட அந்த விளக்கத்துடன் சுருக்கி கொண்டாலும் தஃப்சீர் பரிபூர்ணமாகிவிடும். மேலதிகமான விளக்கம் அது இஸ்திம்பாத் என்ற அந்த கலையுடன் சம்பந்தப்பட்டது. அடுத்ததாக பாருங்கள், இமாம் ஷவுகானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற வசனத்தை தெளிவுபடுத்தும் பொழுது அவர்கள் அவுது என்பதிலே உள்ள அந்த ஹம்சாவை எவ்வாறு ஓதுவது என்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அது தஃப்சீரிலே அடங்க மாட்டாது, அது கிராத்துடைய கலையிலே அடங்கும். அதற்கு பின்னால் ஒல் அவுது பி ரப்பின் நாஸ், ரப்புன் நாஸ் என்று சொன்னால் என்ன? மாலிக் அம்ரிஹிம், அவர்களுடைய விடயங்களுக்கு பொறுப்பானவன், முஸ்லிஹ் அஹ்வாலிஹிம், அவர்களுடைய நிலைகளை சீராக்குபவன் தான் ரப்புன்னாஸ் என்பதுடைய கருத்து என்பதாக சொல்கிறார். இது தஃப்சீர். ஆரம்பத்திலே அவுதுவை எப்படி ஓதுவதாக சொன்னது தஃப்சீரிலே உள்ளடங்க மாட்டாது. ரப்புன்னாஸ் என்று சொன்னதிலே ரப்புன்னாஸ் என்பதற்கு அவர்கள் விளங்கிய விளக்கம் தஃப்சீரிலே உள்ளடங்கும். இவ்வாறு தான் நாம் தஃப்சீரையும் ஏனைய விடயங்களையும் பிரித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் தஃப்சீர் கலை நூட்களிலே. அப்படி என்று சொன்னால் தஃப்சீர் என்று சொன்னால் குர்ஆனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துதல் அல்லது குர்ஆன் சொல்ல வரக்கூடிய கருத்தை தெளிவுபடுத்துதல் என்பதாக நாம் சொன்னால், முஃபஸ்ஸிர் என்று சொன்னால் தஃப்சீர் கலை அறிஞர் என்று சொல்பவர் யார்? வயதுஹுலு ஃபீ ஹாதா அல் முபய்யினு லிமஆனில் குர்ஆன். முஃபஸ்ஸிர் என்று சொன்னால் அதனுடைய வரைவிலக்கணம் என்ன? முஃபஸ்ஸிருடைய வரைவிலக்கணம் அல் குர்ஆன் விரிவுரையாளர் என்பதற்குரிய வரைவிலக்கணம் என்ன? குர்ஆனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துவது. யாரெல்லாம் அல் குர்ஆன் தஃப்சீர் கலை, அதாவது அல் குர்ஆனுடைய விளக்கம் சம்பந்தமாக கற்பித்தலில் அல் குர்ஆனுடைய விரிவுரையை கற்பிக்கிறார்களோ அல்லது அல் குர்ஆன் விரிவுரை நூட்களை தொகுத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த அல் முஃபஸ்ஸிர் என்ற வார்த்தைக்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக இப்பொழுது நாம் உசூலு தஃப்சீர், இவ்வளவு நேரம் நாம் இல்மு தஃப்சீர் என்பதனுடைய விளக்கத்தை தான் பார்த்தோம். தஃப்சீர் என்று சொன்னால் என்ன, முஃபஸ்ஸிர் என்று சொன்னால் என்ன என்பதை பார்த்தோம். இப்பொழுது நாம் தஃப்சீர் என்பதை என்னவென்று புரிந்துவிட்டால் எதெல்லாம் உசூலு தஃப்சீர் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போ தஃப்சீர் என்று சொன்னால் குர்ஆனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துவது என்பதாக நாம் சொன்னால், உசூலு தஃப்சீர் என்று சொன்னால் குர்ஆனுடைய கருத்துக்களை புரிவதற்கான அடிப்படைகள், குர்ஆனுடைய கருத்துக்களை புரிவதற்கான அடிப்படைகள் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த கருத்தை புரியும் பொழுது அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேற்றுமை தோன்றியிருக்கிறது. எனவே இந்த உசூலு தஃப்சீரை என்ற கலையை படிக்கக்கூடியவர்கள் இந்த கருத்து வேற்றுமைகள் ஏன் உருவாகின காரணங்கள், அதனால் கருத்து வேற்றுமையினுடைய வகைகள், அவற்றை எவ்வாறு கையாள்வது, அஸ்பாபுஹு அன்வாஹு வ தரீகத்து தஆமுலி மஅஹு, இந்த கருத்து வேற்றுமை உருவாகியதற்கான காரணங்கள், அந்த கருத்து வேற்றுமையினுடைய வகைகள், அந்த கருத்து வேற்றுமையை எவ்வாறு கையாள்வது என்பது என்ற விடயங்களையும் இந்த உசூலு தஃப்சீரை படிக்கக்கூடியவர் அறிந்திருக்க வேண்டும். அதே போல் இந்த தஃப்சீர் செய்வதற்காக குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான பல்வேறு விதமான மூலாதாரங்கள் இருக்கின்றன. அப்போ எனவே இந்த மூலாதாரங்கள் சம்பந்தமான தெளிவும் அல் குர்ஆனுக்கு விளக்கம் வழங்கக்கூடியவருக்கு இருக்க வேண்டும். எனவே இவற்றை வைத்து பார்த்தால் உசூலு தஃப்சீர் என்று சொன்னால் அதனுடைய வரைவிலக்கணமாக நாம் என்ன சொல்ல முடியும்? அல் உசுசுல் இல்மிய்யா, அறிவுபூர்வமான அடிப்படைகள், அறிவுபூர்வமான அடிப்படைகள். அல்லதி யர்ஜிஉ இலைஹல் முஃபஸ்ஸிரு ஹால பயானிஹி லிமஆனில் குர்ஆன், அல் குர்ஆனுக்கு விரிவுரை வழங்கக்கூடியவர் விளக்கம் வழங்கும் பொழுது அவற்றை அடிப்படையாக கொள்ள வேண்டும். அப்படியான அறிவுபூர்வமான அடிப்படைகள் குர்ஆனுக்கு விளக்கம் வழங்கும் போது மாத்திரமல்ல, வதஹரீரிஹி லில் இக்திலாஃபி ஃபித் தஃப்சீர், தஃப்சீரில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகளை தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்திலே அவருக்கு தேவைப்படக்கூடிய அறிவுபூர்வமான அடிப்படைகள்,
அறிவியல் அடிப்படைகள். இதுதான் உசூல் தஃப்ஸீர். அல் உசூசுல் இல்மிய்யா அல்லதி யர்ஜஉ இலைஹா அல் முஃபஸ்ஸிர் ஹால பயானிஹி லிமஆனில் குர்ஆன் வ தஹரீரிஹி லில் இக்திலாஃபி பித் தஃப்ஸீர். அல் குர்ஆனுக்கு விளக்கம் வழங்கும் பொழுதும் தஃப்ஸீரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை தெளிவுபடுத்தும் பொழுதும் விரிவுரை செய்யக்கூடியவர் கவனத்தில் கொள்ள வேண்டிய அடிப்படைகள், அறிவியல் அடிப்படைகள் தான் உசூல் தஃப்ஸீர். இதிலிருந்து நாம் உசூல் தஃப்ஸீர் உடைய களம் 2 களம் என்பதை புரிந்து கொள்ளலாம். 2 களங்கள் இருக்கின்றன. உசூல் தஃப்ஸீர் 2 களங்களில் செயற்படும். முதலாவது களம் அல் குர்ஆனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துவது. அல் குர்ஆனுடைய கருத்துக்களை ஒரு வசனம் இருக்கிறது, அதை தெளிவுபடுத்தக்கூடிய இடத்தில் இந்த உசூல் தஃப்ஸீர் தெரிந்திருந்தால் தான் அதனை தெளிவுபடுத்த முடியும். அப்படி இல்லை என்றால் அவர் தவறான கருத்தை வழங்கிவிடுவார், அல்லது பலவீனமான பலமற்ற கருத்துக்களை குர்ஆனுடைய வசனங்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த உசூல் தஃப்ஸீர் தெரியாமல் குர்ஆனுக்கு விளக்கம் செல்வதற்கு முயன்றால், விளக்கம் கூறுவதற்கு முயன்றால் தவறான அல்லது பலவீனமான கருத்தை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது கட்டம் என்னென்றால், பல்வேறு கருத்து வேற்றுமைகளுக்கு மத்தியிலே பலமான கருத்தை தெரிவு செய்வது அல்லது மிக பொருத்தமான கருத்தை தெரிவு செய்வது. இதற்கும் உசூல் தஃப்ஸீர் அவசியம். முதலாவது ஒரு வசனத்தை ஆரம்பமாக தெளிவுபடுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் உசூல் தஃப்ஸீர் நமக்கு அவசியம். அதே போல் ஒரு வசனத்துக்கு அறிஞர்கள் வழங்கியிருக்கக்கூடிய விளக்கங்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே பல்வேறு விளக்கங்கள் வழங்கப்பட்டிருந்தால் அதிலே எந்த கருத்து மிக பொருத்தமானது என்பதை தெரிவு செய்வதற்கும் இந்த உசூல் தஃப்ஸீர் தான் நமக்கு உதவி செய்யும். அப்படி இல்லாமல் உசூல் தஃப்ஸீர் தெரியாமல் பல்வேறு கருத்துக்களிலே நமக்கு விருப்பமான கருத்தை தெரிவு செய்ய முடியாது. நமது மன இச்சைக்கு அல்லது நமது சூழலுக்கு நமது விருப்பத்திற்கு ஏற்ப என்ன செய்ய முடியாது, நாம் ஒரு கருத்தை தெரிவு செய்ய முடியாது. கருத்தை ஒன்றை சரி என்று நாம் தீர்மானிப்பதாக இருந்தால், பலமான கருத்து என்ற ஒன்றை நாம் தீர்மானிப்பதாக இருந்தால் அதற்கான விதிமுறைகளின் அடிப்படையில் தான் பாரபட்சமற்ற விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகளை கவனத்தில் கொண்டுதான் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், பலமானது என்பதாக தீர்மானிக்க முடியும். அடுத்ததாக நாம் இந்த உசூல் தஃப்ஸீருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல குர்ஆனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்கு நாம் பயன்படுத்துவோம். அதே போல கருத்து வேற்றுமைகளை அணுகக்கூடிய நேரத்திலையும் அதனை நாம் பயன்படுத்தும். அப்போ இதனுடைய முக்கியத்துவம், அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியத்துவம் என்ன, தவறான புரிதலிலே இருந்து தஃப்ஸீர் குர்ஆனுக்கு விளக்கம் வழங்கக்கூடியவரை பாதுகாக்கும். அதே போல தவறான கருத்தை அறிவுபூர்வமாக மறுப்பதற்கு அவருக்கு ஆற்றலை வழங்கும். முதலாவது தஃப்ஸீர் செய்யக்கூடியவர், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் தவறான விளக்கம் வழங்காமல் அவரை பாதுகாக்கும். இரண்டாவது, தவறான விளக்கங்களை அறிவுபூர்வமாக சுட்டி காட்டுவதற்கு ஆற்றலை வழங்கும். எனவே பல கருத்துக்களுக்கு மத்தியிலே எது சரியான கருத்து பிழையான கருத்து என்பதை தீர்மானிப்பதற்கான அளவுகோல் எது, நமது சொந்த விருப்பு வெறுப்புகள் அல்ல, மாற்றமாக உசூல் தஃப்ஸீர் கலையின் அடிப்படைகள் என்று அறிஞர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய அந்த அடிப்படைகள் தான் நமக்கு எது சரி எது பிழை என்று தீர்மானிப்பதற்கான அளவுகோல் என்பதை நாம் நன்கு உள்ளத்திலே அணித்தளமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். பின்வரக்கூடிய ஹதீஸை பாருங்கள். புகாரியிலே 4547வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடியது. அதில் சூரா ஆல இம்ரானுடைய 7வது வசனம், ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்து முஹ்கமாத் என்ற அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள்,
فإذا رأيت الذين يتبعون ما تشابه منه குர்ஆனிலே பல்வேறு கருத்துக்களுக்கு இடம்பாடான அல்லாஹ் சொல்றானே வஉஹரு முத்தஷாபிஹாத் குர்ஆனிலே சில பல்வேறு கருத்துக்கு இடம்பாடானவைகளும் இருக்கின்றன என்று அவற்றை அப்படியான பல்வேறு கருத்துக்களுக்கு இடம்பாடானவற்றை மாத்திரம் தேடி பின்பற்றுவோர்களை நீங்கள் கண்டால் ஃபஉலாயிக அல்லதீன ஸம்மல்லாஹு ஃபஹதரூஹும் அவர்கள்தான் தவறான வழியில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டவர்கள் அவர்களை விட்டு எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப எனவே இந்த முத்தஷாபிஹ் முஹ்கம் என்பதை எப்படி தீர்மானிப்பது என்று கேட்டால் இந்த உசூல் தஃப்ஸீர் இல்லாமல் தீர்மானிக்க முடியாது. என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு அழகான முறையில் தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக இப்பொழுது இந்த உசூல் தஃப்ஸீருடைய கலையிலே கற்பிக்கப்படக்கூடிய தலைப்புக்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். சில விடயங்களை இந்த உசூல் தஃப்ஸீரில் உள்ளடக்குவதா இல்லையா என்பதிலே சில வேளை அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். சிலர் அவர்கள் சொல்வார்கள் இது உசூல் தஃப்ஸீரில் வரமாட்டாது, சிலர் சொல்வார்கள் இது வரலாம் என்ற கருத்து வேற்றுமைகள் நிகழ்வது யதார்த்தமானது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உசூல் தஃப்ஸீருடைய பாடத்திலே முக்கியமாக கற்பிக்கப்பட வேண்டிய தலைப்புகள் என்னவென்றால் மசாதிரு தஃப்ஸீர் வ துருகுஹு தஃப்ஸீர் செய்வதற்கான குர்ஆனுக்கு விரிவுரை வழங்குவதற்கான மூலாதாரங்களும் அதற்கான வழிகளும். இரண்டாவது அல் இக்திலாஃபு பித் தஃப்ஸீரிலே குர்ஆனுடைய விரிவுரையிலே ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகள் அதற்கான காரணங்கள் அவற்றினுடைய வகைகள். இது இரண்டாவது பகுதி. முதலாவது மசாதிரு தஃப்ஸீர் மூலாதாரங்கள், இரண்டாவது தஃப்ஸீரில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமை சம்பந்தமான விளக்கங்கள், மூன்றாவது தஃப்ஸீருடைய விதிமுறைகள். அந்த விதிமுறைகளை இரண்டாக வகுக்கலாம். முதலாவதாக பொதுவான விதிமுறைகள், இரண்டாவது கருத்து வேற்றுமையின் போது பலமான கருத்தை தேர்வு செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய விதிமுறைகள் என்று இரண்டாக அவற்றை நாம் பிரித்து நோக்க முடியும். அடுத்ததாக இந்த உசூல் தஃப்ஸீருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் நாம் உங்களுக்கு அதனை சுட்டி காட்டினோம். இந்த இடத்தில் அதனை சுருக்கமாக சொல்கிறோம். முதலாவது சரியான தஃப்ஸீர் என்ன என்பதை அறிந்து கொள்வது, இரண்டாவது தவறான தஃப்ஸீரை அறிந்து அவற்றுக்கு எவ்வாறு மறுப்பு வழங்குவது என்பதையும் அறிந்து கொள்ளுதல். இந்த இரண்டு நோக்கங்கள், முதலாவது சரியானதை அறிதல், இரண்டாவது தவறானதை அறிந்தவற்றுக்கு சரியான முறையில் எப்படி மறுப்பு வழங்குவதை அறிந்து கொள்ளுதல். அடுத்ததாக இப்பொழுது நாம் அடுத்த தலைப்புக்கு செல்கின்றோம். அதிலே நமது அடுத்த இரண்டாவது தலைப்பு என்னவென்று சொன்னால் இந்த உசூல் தஃப்ஸீருடைய உசூல் தஃப்ஸீர் எனும் கலையினுடைய வரலாறு. பொதுவாக இஸ்லாமிய கலைகளை பொறுத்தவரையில் அவை அனைத்துமே நபியவருடைய காலத்திலிருந்து தோன்றியது என்பதுதான் யதார்த்தமானது. அதற்கு பின்னால் அது சிறிதாக வளர்ச்சி அடைந்து அவை நூல் வடிவிலே தோற்றம் பெறும். ஆரம்பமாக ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு இடங்களிலே சிதறி காணப்படும். அதனுடைய உதாரணங்கள் சிதறி காணப்படும். ஒவ்வொரு தலைப்புகளும் ஆங்காங்கு சிதறி காணப்படும். அதற்கு பின்னால் அவைகள் அனைத்தையும் ஒன்றாக திரட்டும் பொழுதுதான் ஒரு கலையாக அது உருவெடுக்கிறது. ஒவ்வொரு இஸ்லாமிய கலைகளுடைய அடிப்படைகள், அதனுடைய உதாரணங்கள் அனைத்துமே நபியவருடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடியவைகள் தான். ஆங்காங்கே சிதறி காணப்படும். அவற்றையெல்லாம் ஒரே தலைப்புக்குட்பட்ட விடயங்களை ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்கும் பொழுது தான் ஒவ்வொரு கலையும் உருவாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக. இல்லாவிட்டால் நாம் ஒவ்வொரு கலையையும் சொல்லும் பொழுது இது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டதாக
நினைத்து கொள்ளக்கூடாது. பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது என்ன? ஒழுங்குபடுத்தியது, ஒரு தலைப்பின் கீழ் கொண்டு வந்தது, அதை நூலுறுப்படுத்தியது. இப்படித்தான் அது ஒரு இந்த தர்த்தீப் ஒழுங்குமுறையாக அந்த தலைப்புகளை பட்டியலிட்டது. இவைகள் தான் பிற்காலத்தில் நடந்த விடயங்களே தவிர இஸ்லாமிய கலைகள் அனைத்தினுடைய அடிப்படைகளும் நபிகளுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடியவைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த உசூலுத் தஃப்ஸீருடைய கலையை நாம் எடுத்துக்கொண்டால் அதனை 3 கட்டங்களாக நாம் என்ன செய்ய முடியும்? வகுக்க முடியும். முதலாவது கட்டம், ஹதீஸ்களிலும் சலஃப், ஆரம்பகால சலஃப், சஹாபாக்கள், தாபியங்கள், தபாத் தாபியங்களுடைய கூற்றுக்களிலும் காணப்படக்கூடிய உசூலுத் தஃப்ஸீர் சம்பந்தமான தகவல்கள். இரண்டாவது கட்டம், வேறு நூட்களிலே உசூலுத் தஃப்ஸீர் சம்பந்தமான சில விடயங்களை குறிப்பிடுவது, பதிவது, தொகுப்பது. மூன்றாவது, உசூலுத் தஃப்ஸீருக்கென்று தனியான தொகுப்புகளை, நூட்களை தொகுப்பது. இது 3 கட்டங்கள். அடுத்ததாக நாம் முதலாவது கட்டத்தை நாம் பார்க்கக்கூடிய இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் சஹாபாக்கள், தாபியங்கள், தபாத் தாபியங்களுடைய கூற்றுக்களிலே பல்வேறு விதமான குறிப்புகள் இந்த கலை சம்பந்தமாக காணப்படுகிறது. முதலாவதாக நேரடியாக சுட்டிக்காட்டக்கூடிய சில கூற்றுக்கள் காணப்படுகின்றன. இன்னும் சில சைக்கிணையாக சுட்டிக்காட்டக்கூடிய சில கூற்றுக்கள் இருக்கின்றன. மூன்றாவதாக சில கூற்றுக்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் நன்கு ஆய்வு செய்தால் அவற்றில் இருந்து என்ன செய்ய முடியும்? நாம் சில சட்டதிட்டங்களை எடுத்துக்கொள்ள முடியும். முதலாவதாக நேரடியாக குறிப்பிடப்படக்கூடிய விடயங்கள், குறிப்பிடக்கூடிய ஹதீஸ்களை, கூற்றுக்களை நாம் பார்ப்போம். முதலாவது புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ் 4687வது ஹதீஸ். அதிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து அதனை சொன்னார், முறையிட்டார். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், நீங்கள் பகலினுடைய 2 ஓரங்களிலும் இரவிலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கியவுடன் அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், இது எனக்கு மாத்திரம் உரியதா என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் லிமன் அமில பிஹா மின் உம்மத்தி, இல்லை, எனது சமுதாயத்தில் யாரெல்லாம் இதனை கொண்டு அமல் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமானது தான் இந்த வசனம் என்பதாக சொல்கிறார்கள். அதே போல் புகாரிலே 4517வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா இப்னு மாக்கில் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மாக்கில் சொல்கிறார்கள், நான் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது அவரிடத்திலே இந்த குற்றப்பரிகாரம் சம்பந்தமாக வினவினேன், ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய குற்றப்பரிகாரம். அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய நேரத்தில் தலைமுடியை நாம் என்ன செய்யக்கூடாது? களைய முடியாது, இஹ்ராமுடைய நியத்தில் இருக்கும் பொழுது. ஆனால் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தலையிலே பேன் புழுத்திருந்தது. அதன் காரணமாக அவர்கள் அந்த தலைமுடியை வலிப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு நிர்பந்தத்துக்குட்பட்டவர்கள் வலித்து கொண்டு அவர்கள் ஃபித்யா கொடுத்தால் போதுமானது, குற்றப்பரிகாரம் செய்தால் போதுமானது என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினார். எனவே அது சம்பந்தமாகத்தான் இந்த அப்துல்லா இப்னு மாக்கில் என்பவர் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த வசனம் என்னுடைய விடயத்திலே தான் இறங்கியது, ஆனால் உங்கள் அனைவருக்கும் பொதுவான சட்டம் தான் அது என்பதாக சொன்னார்கள். எனவே அந்த சட்டம் என்ன? இஹ்ராமிலே தடை செய்யப்பட்ட ஏதாவது ஒன்றை நிர்பந்தத்தின் காரணமாக செய்துவிட்டால் 3 நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவுகளை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஏழைக்கும்
2 கையளவு உணவு வழங்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த 2 உதாரணங்களிலும் நாம் காணக்கூடிய விடயம் என்ன? முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், அந்த வசனம் உங்களுக்கு மாத்திரம் உரியதல்ல, எல்லோருக்கும் உரியது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இரண்டாவதிலே கஅப் பின் உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இந்த வசனம் எனது விடயத்தில் இறங்கினாலும் எல்லோருக்கும் பொதுவானதுதான் என்பதாக தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போ இதிலிருந்து நாம் உசூல் தஃப்ஸீரின் மிக முக்கியமான அடிப்படை அல் இப்ரத்து பிஉமூமி லஃப் லா பிஹுசூஸி ஸபப். காரணத்தின் பிரத்யேகத்தன்மையை கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது, மாற்றமாக வார்த்தையின் பொதுமையைத்தான் கவனத்தில் கொள்ளப்படும் என்ற அந்த சட்டத்தை சொல்கிறார்கள். எனவே யாரெல்லாம் ஒரு தவறை செய்துவிட்டு அதற்கு பின்னால் தொழுகையை நிறைவேற்றுவார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா போக்கி விடுகின்றான் என்பதை அந்த வசனம் எங்கள் எல்லோருக்கும் பொதுவான சட்டமாக சொல்லப்படுகிறது. அது குறிப்பிட்ட ஒரு சஹாபியுடைய விடயத்தில் இறங்கியிருந்தாலும், அதே போல் யாருக்கெல்லாம் சிரமம் ஏற்பட்டு இஹ்ராமிலே தடை செய்யப்பட்ட விடயங்களை செய்துவிட்டால் அவர்கள் குற்றப்பரிகாரம் செய்தால் போதுமானது. 3 நாட்கள் நோன்பு நோக்கலாம் அல்லது 6 ஏழைகளுக்கு கூட வலிக்கலாம் என்ற சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது என்பதை இந்த 2 ஆதாரங்களும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே அஸ்பாபுன் நுசூல் அல் குர்ஆனுடைய வசனங்களினுடைய பின்னணியை பற்றி பேசும்பொழுது இந்த சட்டம், இந்த விதிமுறை அதிகமாக பயன்படுத்தப்படும். அல் இப்ரத்து பிஉமூமி லஃப் லா பிஹுசூஸி ஸபப் என்று அறிஞர்கள் பல இடங்களில் அதிகமாக குறிப்பிடுவார்கள். எனவே தற்காலத்திலே இந்த விதிமுறை அதிகமாக மீறப்படுவதை நாம் பார்க்க முடியும். அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சட்டம் இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு பொருந்தாது என்று பல சட்டங்கள் இன்று தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இந்த சட்டம் மிக மிக முக்கியமானது தஃப்சீர் கலையிலே. அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, இரண்டாவது நேரடியாக சொல்லாவிட்டாலும் சூசகமாக இந்த உசூல் தஃப்சீருடைய சில விடயங்களை சுட்டிக்காட்டக்கூடிய சில ஆதாரங்கள் கூற்றுக்களை பார்ப்போம். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அபூ பிஷ்ர் என்பவர் மூலமாக அவர் சொல்கிறார், அபூ பிஷ்ர் என்பவர் சொல்கிறார், சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு நான் கேட்டேன். அவர் சயீத் இப்னு ஜுபைர் ஒரு தாபிஈ. வமன் இன்தஹு இல்முல் கிதாப், யாரிடத்திலே வேதத்தின் அறிவு இருக்கிறதோ என்ற வசனம் சம்பந்தமாக அவர் அப்துல்லா இப்னு சலாம் என்பவரையா குறிப்பிடுகிறது. வமன் இன்தஹு இல்முல் கிதாப், வேத அறிவு கொடுக்கப்பட்டவர் என்றால் அப்துல்லா இப்னு சலாமையா அது குறிப்பிடுகிறது என்று நான் கேட்டேன். அதற்கு சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதிஹி சூரத்து மக்கியா, இந்த சூரா மக்காவில் இறங்கியது. ஃபகைஃப யகூனு அப்துல்லா இப்னு சலாம், எவ்வாறு அப்துல்லா இப்னு சலாம் என்பதை அந்த இடத்தில் நாடி இருக்க முடியும்? ஏன் அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் மதீனாவிலே தான் இஸ்லாத்தை தழுவுகிறார். எனவே இந்த வசனம் மக்காவிலே இறங்கியது. எப்பொழுது அப்துல்லா இப்னு சலாமை பற்றிய எந்த விதமான குறிப்புகளும் இல்லாத சமயத்தில் எப்படி அவரை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கலாம் என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலிருந்து நாம் புரியக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு வசனம் எங்கு இறங்கியது என்பதை புரிந்து கொள்வதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்கின்றோம். அப்போ இந்த வசனம் மேலே சொல்லப்பட்ட வமன் இன்தஹு இல்முல் கிதாபுக்கு அப்துல்லா இப்னு சலாம் என்று ஒருவர் விளக்கம் அளித்து இன்னும் ஒருவர் வேறொரு விளக்கம் அளித்திருந்தால், மக்காவுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான விளக்கத்தை வழங்கியிருந்தால் நாம் என்ன செய்வோம்? நாம் அந்த வரலாற்றை அறிந்தவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? சரியான கருத்தை தெரிவு செய்ய முடியும். அப்படி இல்லாதவர்கள் அந்த எந்த கருத்து சரியானது என்பதை உறுதியான முறையில் தீர்மானிக்க முடியாது. அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், சலஃபுகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய நடைமுறையை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள்
அவர்களுக்கிடையிலே கருத்து வேற்றுமைப்பட்டிருக்கிறார்கள். சிலருடைய தஃசீரை தவறு என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அப்படி தவறு என்று சுட்டிக்காட்டும் பொழுது அதற்கான காரணத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது மேலே நாம் குறிப்பிட்டது போல. அடுத்தது மூன்றாவது வகையான கூற்றுக்கள் தான் பல்வேறு விதமான அறிஞர்களுடைய கூற்றுக்களையும் நாம் ஆய்வு செய்து பெறக்கூடிய சில மஸ்அலாக்கள். உதாரணமாக இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அரபு மொழியிலே பிரபலமான கருத்துக்குத்தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த விதிமுறையை எவ்வாறு இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், சலஃபுகளுடைய பல்வேறு விதமான விளக்கங்களை குர்ஆனுக்கு அவர்கள் பல்வேறு வசனங்களுக்கு வழங்கிய விளக்கங்களை ஆய்வு செய்த பொழுதுதான் அவர்களுக்கு என்ன விளங்கியது? சலஃபுகள் எப்பொழுதும் அல் குர்ஆன் வசனத்துக்கு கருத்து வழங்கும் பொழுது அரபு மொழியிலே பிரபலமான கருத்து எதுவோ அதனைத்தான் அவர்கள் அதற்குத்தான் முன்னுரிமை வழங்குகிறார்கள் என்பதை இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவதானித்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் இந்த விதிமுறையை அவருடைய நூலிலே அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ எனவே இந்த அரபு மொழியிலே பிரபலமான கருத்தைத்தான் முற்படுத்த வேண்டும், அதற்குத்தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நேரடியான கூற்றுக்கள் எதுவும் சலஃபுகளுடைய கருத்துக்களிலே இல்லை. இருந்தாலும் அவர்களுடைய தஃசீர்கள் அனைத்தையும் நாம் தொகுத்து பார்க்கும் பொழுது அப்படியான ஒரு விதிமுறையை அவர்கள் தமக்கு மத்தியில் பேணி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஆய்வு செய்து பெற முடியும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் குறிப்பிடுகின்றோம். இது முதலாவது பகுதி, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அதே போல அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்களுடைய கூற்றுக்களில் உசூல் தஃசீர் சம்பந்தமாக இடம்பெறக்கூடிய தகவல்கள். இரண்டாவது விடயம் என்ன? இரண்டாவது கட்டம் நாம் சொன்னோம், ஏனைய தலைப்புக்களுடன் சேர்த்து இந்த உசூல் தஃசீருடைய கலையையும் தொகுப்பது என்பதாக நாம் சொன்னோம். இவற்றை நாம் 4 வகையாக பிரிக்க முடியும். உசூல் தஃசீர் உடைய தலைப்புகள், உசூல் தஃசீர் சம்பந்தமான விடயங்கள் குறிப்பிடப்படக்கூடிய நூட்களை 4 வகையாக பிரிக்க முடியும். முதலாவது என்னவென்றால் தஃசீர் நூட்களினுடைய முன்னுரைகள். எங்களுக்கு தெரியும், தஃசீர் நூட்களை நாம் எடுத்தால் பல தஃசீர் நூட்களிலே அந்த தஃசீர் ஆசிரியர்கள் அந்த குர்ஆனுக்கு விரிவுரை வழங்குவதற்கு முன்னால் சில முன்னுரைகளை எழுதியிருக்கிறார்கள். அந்த முன்னுரையிலே குர்ஆனுக்கு எவ்வாறு தஃசீர் செய்ய வேண்டும் என்ற சில அடிப்படைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இரண்டாவது புத்தூல் குத்துபி தஃசீர், தஃசீருடைய நூட்களில் முதலாவது நாம் சொன்னது தஃசீருடைய நூட்களில் உள்ள முன்னுரைகள். இரண்டாவது அதே தஃசீருடைய நூட்களிலே உள்ளடக்கங்கள். அதிலே தஃசீர் குர்ஆனுடைய வசனங்களுக்கு தஃசீர் வழங்கும் பொழுதும் அறிஞர்கள் என்ன செய்வார்கள்? சில விதிமுறைகளை, உசூல் தஃசீர் சம்பந்தமான சில விடயங்களை சுட்டி காட்டுவார்கள். மூன்றாவது உலூமுல் குர்ஆனுடைய நூட்கள் இருக்கின்றன. அந்த நூட்களிலும் உசூல் தஃசீருடைய சில விடயங்கள் சொல்லப்படும். ஏன் உசூல் தஃசீர் என்பது உலூமுல் குர்ஆனிலே உள்ள ஒரு பகுதி. நாம் தனியாக பிரித்து கற்பது காரணம் அதனுடைய முக்கியத்துவம் கருதி. நான்காவது குத்துபு உசூலுல் ஃபிக்ஹ் உடைய நூட்களிலும் இந்த தஃசீர் எவ்வாறு செய்வது என்பது சம்பந்தமான விளக்கம் சொல்லப்படும். ஏனென்றால் உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொன்னாலே என்ன? குர்ஆன் ஹதீஸை புரிவதற்கான அடிப்படைகள் தான் அது. அதாவது சட்டம் எடுப்பது, குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டம் எடுப்பதற்கான அடிப்படைகள் தான் அங்கு சொல்லப்படும். எனவே குர்ஆனிலிருந்து எவ்வாறு சட்டம் எடுப்பது என்று சொல்லும் பொழுது அவர்கள் கட்டாயம் அந்த இடத்திலே உசூல் தஃசீரை சுட்டி காட்டித்தான் ஆக வேண்டும். உசூல் தஃசீருடைய விடயங்களை சுட்டி காட்டித்தான் ஆக வேண்டும். எனவே அந்த நூட்களிலும் உசூல் தஃசீருடைய சில விடயங்கள் இடம்பெற்றிருக்கும் என்பதிலே ஆச்சரியம் இல்லை. அப்போ இந்த முகத்திமாத்துல் முஃபஸ்ஸிரீன் என்று நாம் சொன்னோம், தஃசீர் கலையினுடைய முன்னுரைகள்.
அதிலே முதலாவதாக எங்களுக்கு எங்களுக்கு கிடைத்த முழுமையான தஃப்சீர், ஆரம்பமாக எழுதப்பட்ட தஃப்சீர், மிக பழமையான தஃப்சீர் என்ன, எங்களுக்கு முழுமையாக கிடைத்திருக்கக்கூடிய மிக பழமையான தஃப்சீர் என்ன? முழுமையான குர்ஆனுக்கும் செய்யப்பட்ட தஃப்சீர் முகாத்தில் பின் சுலைமான், ஹிஜ்ரி 150 மரணித்தவர். அவருடைய தஃப்சீர் நூல் தான் எங்களுக்கு முழுமையாக கிடைத்த மிக பழமையான நூல். அதுக்கு முன்னாலும் நூட்கள் இருக்கின்றன, ஆனால் முழுமை அடையவில்லை, அல்லது முழுமை அடைந்திருந்தாலும் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த இரண்டும் பூர்த்தியான முழுமையான குர்ஆனுக்கும் செய்யப்பட்ட தஃப்சீர், மிக பழமையான தஃப்சீர் எது என்று சொன்னால் எங்களை வந்தடைந்த தஃப்சீர் முகாத்தில் பின் சுலைமான். அவர் அந்த தஃப்சீருக்கு ஒரு முகத்திமா எழுதியிருக்கிறார். அதிலே அவர்கள் சில விடயங்களை குறிப்பிட்டார். அதே போல் தஃப்சீர் யஹ்யா இப்னு சல்லாம் அல் பஸரி, அவர் ஹிஜ்ரி 200 மரணித்தவர். அவருடைய நூலினுடைய முன்னுரையிலும் ஒரு முஃபஸ்ஸிருக்கு அவசியமான கலைகள் என்ன என்பதை அவர்கள் குறிப்பிட்டு அதிலே 12 கலைகளை குறிப்பிடுகிறார்கள். அதே போல மிக முக்கியமான ஒரு தஃப்சீருடைய முன்னுரை தான் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஹிஜ்ரி 310 மரணித்த இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், முஃபஸ்ஸிரீன்களுடைய தலைவர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தஃப்சீர் கலை அறிஞர். அதாவது ஹதீஸ் கலையில் எப்படி இமாம் புகாரி இருக்கிறார்களோ அதே போல் தஃப்சீர் துறையிலே இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிஞர். அவர்களும் தனது தஃப்சீருடைய முன்னுரையிலே பல்வேறு முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல தஃப்சீருர் ராகிபுல் அஸ்ஃபஹானி, ஹிஜ்ரி 400 மரணித்தவர். அவரும் அவருடைய நூலிலே ஆரம்பத்திலே பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போலதான் அடுத்ததாக இரண்டாவதாக நாம் சொன்னோம், தஃப்சீருடைய நூட்களில் குர்ஆன் வசனங்களுக்கு தஃப்சீர் செய்யும் பொழுது இடையிலே அவர்கள் குறிப்பிடக்கூடிய உசூல் தஃப்சீருடைய சில சட்டத்திட்டங்கள். அதிலே உதாரணத்துக்கு நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அரபு மொழியிலே பிரபலமான கருத்துக்குத்தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற விதியை அவர்கள் உதாரணமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் பல விதிகளை அவர்கள் தனது நூட்களிலே அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தஃப்சீர் கலையிலே மிக முக்கியமான நூல் தான் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நூல். ஆனால் இன்று பலரும் அந்த நூலை தொட்டு பார்ப்பது கூட கிடையாது. ஏனென்றால் அதில் அதிகமான அந்த சனதுகள், அதாவது அறிவிப்பாளர் வரிசை தான் நிறைந்திருக்கிறது. அதிலே பெரிதாக எங்களுக்கு முக்கியமான தகவல்கள் எதுவும் கிடைக்க மாட்டாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுதான் தஃப்சீரின் கருவூலம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிகவும் முக்கியமான ஆழமான பல விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கிறது. பல கருத்து வேற்றுமைகளின் போது எவ்வாறு சரியான கருத்தை தெரிந்தெடுப்பதற்கான மிக அழகான தெளிவான நுணுக்கமான வழிகாட்டல்களை ஆதாரபூர்வமாக வழங்கக்கூடிய நூல்தான் இந்த இமாம் தபரியுடைய தஃப்சீர் ஜாமி அல் பயான் அன் தஅவீல் ஆயில் குர்ஆன் என்ற அவருடைய நூல். அடுத்தது மூன்றாவதாக நாம் சொன்னோம், உலூமுல் குர்ஆனுடைய நூல்களிலே குறிப்பிடப்படும் என்பதாக. அப்போ தஃப்சீர் உலூமுல் குர்ஆனின் முக்கியமான நூல் அல் புர்ஹான் ஃபி உலூமுல் குர்ஆன், அதே போல் அல் இத்கான் ஃபி உலூமுல் குர்ஆன், முதலாவது அல் புர்ஹான் லிஸ்ஸர்கஷி ரஹ்மத்துல்லாஹ், அதே போல் உலூமுல் குர்ஆன் இத்கான் லிஸ்ஸுயூத்தி, இமாம் சுயூத்தியுடையது. மூன்றாவது அஸ்ஸியாதா வல் இஹ்சான் என்பதுதான் மிகவும் விரிவான உலூமுல் குர்ஆனுடைய நூல். இமாம் இப்னு அகீல் அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 12வது நூற்றாண்டிலே மரணித்தவர். இமாம் ஸர்கஷி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் அதே போல் இப்னு அகீல் அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹ் இவர்கள் அனைவருமே இந்த உசூல் தஃப்சீர் சம்பந்தமான விடயங்களை தமது உலூமுல் குர்ஆனுடைய நூட்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல் உசூலுல் ஃபிக்ஹ் நூட்களை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் மிக முக்கியமான நூல் தான் இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹுடைய அல் முவாஃபகாத்திலே அவர்கள் அல் குர்ஆன் பற்றிய ஒரு பாடத்தை எழுதும் பொழுதும், அதே போல் கருத்து வேற்றுமையை பற்றிய ஒரு பாடம் எழுதும் பொழுதும்
இந்த உசூல் தஃசீருடைய பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னோம், ஃபிக்ஹுடைய முதலாவது அடிப்படையே குர்ஆன் தான். அப்போ எனவே அவர்கள் இதனை பற்றி எழுதுவதிலே ஆச்சரியமில்லை. அதே போல் ஆரம்பத்திலே இந்த உசூல் தஃசீர் பற்றி தனியாக எழுதாமல் இருந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், உசூல் ஃபிக்ஹுடைய நூட்களிலே அவை மிக தாராளமாக அந்த கலை சம்பந்தமான பல்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன என்ற காரணத்தினால்தான் அதற்கான தனியான நூட்கள் தொகுக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்பதாகவும் சில ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அடுத்த மூன்றாவது கட்டம்தான் என்ன? தனியாக உசூலு தஃசீரை பிரித்து தனிக்கலையாக நூட்களை தொகுத்தது. எனவே இங்கு நாம் பார்க்கக்கூடிய நூட்கள் உசூலு தஃசீருடைய விடயங்களை மாத்திரம் குறிப்பிட்ட நூட்கள், அல்லது அதிகமாக பெரும்பான்மையாக உசூலு தஃசீருடைய மசலாக்களை தலைப்புக்களை உள்ளடக்கிய நூட்களைத்தான் நாம் இந்த இடத்திலே குறிப்பிட இருக்கின்றோம். இந்த இடத்திலே உசூலு தஃசீர் என்ற பெயர் இல்லாவிட்டாலும் வேறு பெயர்களில் இருந்தாலும் அதில் அந்த பெயர்கள் வித்தியாசப்பட்டதனால் பட்டாலும் அதில் உள்ளடக்கம் உசூல் தஃசீர் சம்பந்தமாக அதிகமாக இருந்தால், பெரும்பான்மையாக இருந்தால் அந்த நூட்களும் இந்த பகுதியிலே தான் உள்ளடக்கப்படும் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உசூல் தஃசீரிலே நூட்களிலே மிக முக்கியமான பிரதானமான நூல்தான் முகத்திமத்தும் ஃபி உசூல் தஃசீர் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ். இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய முகத்திமா ஃபி உசூல் தஃசீர் என்ற நூல். அவர்கள் ஒரு கேள்விக்குத்தான் ஒரு பதிலாக இந்த நூலை எழுதினார்கள். அதாவது குர்ஆனுடைய வசனத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது சம்பந்தமாக அவரிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான பதில்தான் இந்த நூல். எனவே அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அதுக்கு அவர்கள் எந்த பெயரையும் வைக்கவில்லை. அதற்கு பின்னால் நவீன காலத்திலே தான் அதற்கு முகத்திமா ஃபி உசூல் தஃசீர் என்ற பெயர் சூட்டப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாவிட்டால் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முகத்திமா ஃபி உசூல் தஃசீர் என்ற பெயரிலே தனியாக ஒரு நூலை தொகுக்கவில்லை. ஒரு கேள்விக்கு பதிலாக அனுப்பிய பதிலைத்தான் இன்று நூலாக இந்த பெயர் வைத்து வெளியிடப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த தனது நூலிலே குறிப்பிடக்கூடிய முக்கியமான விடயங்கள் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வார்த்தைகளை மாத்திரம் சஹாபாக்களுக்கு எடுத்து கூறவில்லை, மாற்றமாக அதனுடைய கருத்துக்களையும் எடுத்து கூறினார்கள், தெளிவுபடுத்தினார்கள். அதே போல் சஹாபாக்கள், தாபீன்கள், அதற்கு பின்னால் வந்த அவர்கள் தஃசீரிலே கருத்து வேற்றுமையை கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்து வேற்றுமையினுடைய வகைகள் என்ன, அவைகள் எல்லாம் தவறான கருத்து வேற்றுமைகளா அல்லது அதனுடைய விளக்கம் என்ன என்பது சம்பந்தமான விளக்கங்கள், ஏன் அவர்களுக்கு மத்தியிலே இப்படியான கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டன என்ப காரணங்களை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதே போல் எவ்வாறெல்லாம் தஃசீர் செய்ய முடியும், குர்ஆனுடைய வசனத்துக்கு தஃசீர் செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதே போல் சொந்த கருத்தை வைத்து தஃசீர் செய்வது சம்பந்தமான விளக்கங்களையும் அதிலே வழங்கியிருக்கிறார்கள். இது முதலாவது இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் மூலமாக எழுதப்பட்ட முகத்திமா ஃபி உசூல் தஃசீர் என்ற நூல் சம்பந்தமான ஒரு சிறு அறிமுகம். இரண்டாவது அல் ஃபௌசுல் கபீர் ஃபி உசூல் தஃசீர் என்ற நூல். இது வலியுல்லாஹ் அஹ்மது பின் அப்துர் ரஹீம் அத்-தஹ்லவி என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவைச் சேர்ந்த ஒரு அறிஞரின் மூலமாக எழுதப்பட்டது. இந்த நூல் பாரசீக மொழியிலேயே எழுதப்பட்டது. பின்பு அது அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த மொழிபெயர்ப்பிலே சிறந்த மொழிபெயர்ப்பு சல்மான் ஹுசைனி அந்நதுவி ரஹ்மத்துல்லாஹ், சல்மான் ஹுசைன் நதுவி என்பவர் மூலமாக செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு தான் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாகும். அதிலே அவர்கள் பல்வேறு விதமான இந்த உலூமுல் குர்ஆனுடைய விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள், உசூல் தஃசீருடைய விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலே அனைத்து தலைப்புகளுமே உசூல் தஃசீருடன் சம்பந்தப்பட்டவைகள் அல்ல, உசூல் தஃசீருடன் சம்பந்தப்படாத விடயங்களும் அதிலே இருக்கின்றன என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தற்காலத்திலே உசூல் தஃசீர் சம்பந்தமான நூட்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, அல்லது உசூல் தஃசீரிலே ஒரு சில பகுதிகளில் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மாத்திரம் சில நூட்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அவை சம்பந்தமான சில பட்டியலை நாம் பார்ப்போம். முதலாவதாக உசூல் தஃசீர் வ மனாஹிஜுஹு. உசூல் தஃசீர் வ மனாஹிஜுஹு
துக்தூர் ஃபஹதுர் ரூமி அவர்களுடைய உசூல் தஃப்சீர் மனாஹிஜு என்ற நூல், அதே போல் ஃபுசூலும் ஃபி உசூல் தஃப்சீர் துக்தூர் முசாது தையார் துக்தூர் முசாது தையார் மூலமாக எழுதப்பட்ட ஃபுசூல் ஃபி உசூல் தஃப்சீர் என்ற நூல் முக்கியமான ஒரு நூல். அதேபோல் அத்தஃப்சீர் உசூலுஹு வ தவாபித்துஹு என்ற நூல் துக்தூர் அலி உபைத் என்பவருடையது. அடுத்த துக்தூர் அஹ்மத் சாதுல் ஹத்தீப் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞர் மூலமாக எழுதப்பட்ட மஃபாத்திஹு தஃப்சீர் என்ற நூல். அதேபோல் உசூல் தஃப்சீர் வ கவாயிதுஹு என்ற காலித் பின் அப்துர் ரஹ்மான் அல் அக் என்றவருடைய நூல். அதேபோல் அஸ்பாப் இக்திலாஃபில் முஃபஸ்ஸிரீன் துக்தூர் முஹம்மது ஷாயா கலாநிதி துக்தூர் முஹம்மது ஷாயா அவர்களுடைய இக்திலாஃபில் முஃபஸ்ஸிரீன் தஃப்சீர் கலைஞருடைய கருத்து வேற்றுமைகளுக்கான காரணம் என்ன என்பது சம்பந்தமாக உசூல் தஃப்சீருடைய ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து தனி நூலாக எழுதியிருக்கிறார்கள். அதே போல் கருத்து வேற்றுமையின் போது எந்த கருத்தை தெரிவு செய்வது என்பதை தீர்மானிக்கக்கூடிய விதிமுறைகள் கவாயிது தர்ஜீஹ் ஹுசைன் ஹர்பி அவர்கள் மூலமாக கலாநிதி ஹுசைன் ஹர்பி அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட நூல். அதே போல் தஃப்சீர் செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய விதிமுறைகள் என்ற நூலை தொகுத்திருக்கிறார். கவாயிது தஃப்சீர் என்ற நூலை துக்தூர் ஹாலித் அஸ்ஸபத் என்ற அறிஞர். இவைகள் தான் இன்றைய நமது பாடத்தினுடைய முக்கியமான விடயங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.